இன்னைக்கு காலையிலே ஹஸ்பண்ட் மீன் மார்க்கெட் போய் மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உட்கட மீட் மார்க்கெட் தான் வந்து போயிருந்தாங்க. எப்பவுமே வீட்டு பக்கத்திலேயே கடையில வந்து வாங்கிக்குவோம். இன்னைக்கு மீன் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நண்டும் மீன் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நண்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நம்ம மீன் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கும் பக்கத்தில் கடையில் வாங்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கிற ரேட்டில் பாதிக்கு பாதி தான் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இனிமேல் மீன் மார்க்கெட்லேயே போய் மீன் வந்து வாங்கிக்கலாம்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்த மீன் பாருங்கள், இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட பேர் வந்து எனக்கு தெரியல. இது வந்து பார்க்கும்போதே நல்லா பிளட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ரத்தம் ஊறுமாமா. இது ஏற்கனவே ஒரு டைம் வந்து வாங்கி நான் சமைச்சிருக்கேன். ஆனால் பேர் தெரியல, எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சுனாக்கா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் கிடைச்சாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் இது மற்ற மீன் மாதிரி வந்து இருக்காது. மற்ற மீன்லாம் நம்ம குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு வெந்துடும். ஆனால் இந்த மீன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். வேகிறதுக்கு டைம் வந்து ஆகும். நம்ம மட்டன்லாம் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு வேக வைக்கணும் இந்த மீனை. நான் ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போது தெரியாமல் ஒரு 10 நிமிஷத்துலேயே குழம்புல போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும்போது சுத்தமாக வேகவே இல்லை. அதுக்கப்புறம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் வந்துட்டு வேக வச்சேன். குழந்தைங்களாம் ஈஸியாக வந்துட்டு சாப்பிடலாம். முள்ளெல்லாம் எதுவுமே வந்துட்டு இருக்காது. ஒரே ஒரு எலும்பு தான் இருக்கும். சென்டரில் மட்டும் ஒரு எலும்பு மட்டும் வந்து இருக்கும். நல்லா சதையாக வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மீன் கிடச்சினாக்க வாங்கி ட்ரை பண்ணி வந்துட்டு பாருங்கள். எல்லா மீனுமே நல்லா கழுவிட்டு தனித்தனியாக பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். 4 வகையான மீன் வந்து இருந்துச்சா, இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த மீன் குழம்பு மீன் வறுவலாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு வஞ்சர மீனை வந்து வறுத்துட்டு ஒரு மீன் வந்துட்டு குழம்பு வந்து வச்சாச்சு. இன்றைக்கான லஞ்ச் வந்துட்டு எங்கள் வீட்டில் இதுதான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.